ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோடைய அடுத்த ஷெடியூல் பார்த்தீங்கன்னாக்கா வெகு விரைவில் இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இந்த ஷெடியூலில் வந்து மோகன்லால் அவர்கள் வந்து கலந்துப்பார். சென்னையில் தான் இந்த ஷூட்டிங் எடுக்க போகிறாங்க. அந்த ஷூட்டிங் ஷெடியூலில் பார்த்தீங்கன்னாக்கா மோகன்லால் அவர்கள் கலந்துப்பார். ஸோ இந்த ஷெடியூலில் தான் ரஜினி சார் மோகன்லால் இணைந்து நடிக்கக்கூடிய காட்சிகள்லாம் வந்து எடுக்க போகிறாங்க. இது இல்லாமல் கொட்டை நாசிர், அண்ணா ராஜன், ஸோ இவங்கெல்லாம் கூட இந்த ஷெடியூல் வந்து கலந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த மந்த் எண்டு வரைக்கும் இந்த ஷெடியூல் சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாள் ஒரு கேப் விட்டு எடுத்து நிற்பாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து எனக்கு. இந்த ஷெடியூல் முடிச்சுட்டு வரும்போது மோகன்லால் அவருடைய மற்ற படங்களில் அவர் நடிக்க போகாரு அப்படின்ற மாதிரி அடுத்த தகவல் வந்து எனக்கு. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். 100 நாடுகளுக்கு மேலே இந்த படம் ரிலீஸ் ஆக போது. கூலி திரைப்படம் 10,000 ஸ்க்ரீன்ஸுக்கு மேலே ரிலீஸ் பண்ணோம் அப்படின்றதுலாம் ரொம்பவே முனைப்பு காட்டினுக்காங்க. என்ன தான் கிளாஷுக்கு வந்து வார் செகண்ட் பார்ட் வந்தாலுமே கூட ஐமேக்ஸ் வரலன்றதெல்லாம் தாண்டி 10,000 ஸ்க்ரீன்ஸுக்கு குறையாமல் இந்த படம் ரிலீஸ் ஆகணும். அதே போல் 1000 கோடி சாதனையை நம்ம தமிழ் சினிமாவில் முதல் முறையாக நம்ம ரஜினி சாரோட படம் அடிக்கணும் அப்படின்றதுல சன் பிக்சர்ஸ் ரொம்ப முனைப்பு காட்டுனுங்கிறதாக தகவல் வருது. இந்த நிலையில் ஃபஸ்ட்டு கலெக்ஷன் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக பார்த்தினாக்கா ஒரு கால்குலேஷன். இது வந்து ஒரு ரஃப்லி கால்குலேஷன் தான். ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து நடக்கும்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 கோடிக்கு மேலே இந்த படம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கர்நாடகாவில் முதல் நாள் வசூல் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கோடி, ஆந்திரா தெலுங்கானாலாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 25 கோடி வரும். கேரளாவில் எப்படி பார்த்தாலும் ஒரு 12 கோடி 13 கோடி அது வந்துடும். நார்த் இந்தியாவில் இவங்க எந்த அளவுக்கு தேட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து மாறும். எனக்கு தெரிஞ்சு இவங்க நல்லா ப்ரொமோஷன் பண்ணி பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஆஃப்லைனில் ப்ரொமோஷன் பண்ணி ஸ்க்ரீன் கவுண்டில் கரெக்டாக வாங்கி பண்ணிட்டாங்கன்னா தாராளமாக ஒரு 10 கோடியிலேருந்து 15 கோடி வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 2.0 அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே அமெரிக்கான இருக்கனால அவர் வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணி கண்டிப்பாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓவர்சீஸில் எப்படி பார்த்தாலும் ஒரு 85 crores குறையாமல் வந்துடும். மினிமம் ஒரு 75 crores கூட வச்சுங்க ஓவர்சீஸில். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 to 170 கோடிக்குள்ளே இந்த ஃபஸ்ட் டே வசூல் எனக்கு வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 150 to 170 crores ஃபஸ்ட் டே வசூல்ன்றது ஒரு மேசிவான ஒரு நம்பர்ஸ். நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய சாதனை அவர் படைப்பார். நிறைய பேர் வந்து 200 கோடி கூட தொடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது வந்து ப்ரீமியர் காட்சிகள்லாம் கனெக்ட் பண்ணி அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ப்ரீமியர் காட்சிகள் அதெல்லாம் சேர்த்து சொல்கிறாங்க. எனக்கு அதில் வந்து கரெக்டாக என்னால் சொல்ல முடியல. 200 கோடி முதல் நாளில் அடிக்குமா அப்படின்னு கேட்டாக்கா எனக்கு தெரியல. ஏன்னா புஷ்பா செகண்ட் பார்ட்லாம் அடிச்சது. ஸோ அதனால் இந்த படமும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. இப்போ கிளாஷில் வரதுனால எனக்கு தெரிஞ்சு அந்த 200 கோடி அடிக்கிறது கொஞ்சம் டவுட்டோன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ நான் சேஃபர் சைட்லேயே சொல்கிறேன் 150 to 170 crores ஓப்பனிங் முதல் நாள் வசூல் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.